நாங்கள் இந்த ஜவாது மல்லில் வந்து இப்போ இந்த சாமை, தினை, கம்பு, மக்காசோளம் இந்த மாதிரியெல்லாம் பயிர் பண்ணியிருந்துங்க. இப்போ புதுசாக வந்து இந்த மரவள்ளி கிழங்குன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி அதில் வந்து இப்போ பார்மரெல்லாம் வந்து அதை வந்து பயிர் பண்ணுங்கிறாங்க. அது வந்து போன வருஷம் வந்து நல்ல ரேட்டு 12 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ போச்சு. இந்த வருஷம் வந்து ஒரு 8 ரூபா வரைக்கும் தான் போகுது. அதனால் பார்மருக்கெல்லாம் கொஞ்சம் நஷ்டம் ஆகுது. அதனால் இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் இந்த கிழங்கு குச்சிவெள்ளி கிழங்கை எடுத்து கொஞ்சம் கவர்மெண்ட்டு இது பண்ணால் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படும், லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம பண்ணுங்க. இப்போ வந்து சாமை வந்து அதிகபட்சமாக நம்ம ஜவாது மல்லில் ஒரு 272 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 200 கிராம் வந்து இந்த குச்சிவெள்ளி கிழங்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த குச்சிவெள்ளி கிழங்கு புதுசாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா சாமியை விட அதில் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வர்றதுனால அதை வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. இப்போ போன வருஷம் போட்டாங்க, ஓரளவுக்கு நல்ல லாபம் வந்துச்சு. இந்த வருஷம் வந்து இந்த 2 ரகங்குது இந்த குச்சிவெள்ளி கிழங்குல. இப்போ முள்ளுவாடின்னு ஒரு ரகம், ரோஸின்னு ஒரு ரகம், 2 ரகங்குது. அந்த ரகத்தில் வந்து இப்போ வந்து முள்ளுவாடி கிழங்கு வந்து நம்ம மில்லில் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஏதோ சக்கை அதிகமாக வருது, அதனால் மாவு கம்மியாக வருதுன்ட்டு எடுக்க மாட்டேறாங்க. இப்போ வந்து அந்த ரகத்தை மாற்ற சொல்லிக்கிறாங்க. அது ஒன்றும் அடுத்த வருஷம் வந்து பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம இந்த கிழங்கை வந்து ஆத்தூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் வரைக்கும் இந்த கிழங்கை வந்து மில்லுக்கு ஏற்றுறங்க. மில்லுக்கு ஏற்றி மில்லில் என்ன பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து காசு வருது. அதில் அந்த வண்டி லாரி வாடகை கழிச்சு மிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நம்ம இந்த சாமியை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாமை வந்து கட்டாகிவிட்டு இப்போ இந்த கிழங்கு குச்சி போடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மகசூல் கம்மி கிடைக்குது. இந்த கிழங்குல வந்து அதிகமாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கிழங்கு போட்டாங்கன்னாக்கா ஒரு 80,000 90,000 வரைக்கும் வருது. ஆனால் சாமல் வந்து ஒரு 40,000 ரூபாய் தான் வருது. இது வந்து கிழங்கு வந்து 10 மாதம் 11 மாதம் பயிர், சாமை வந்து 3 மாதம் பயிர். ஆனால் இது வந்து வானம் பார்த்த பூமின்றதுனால அந்த 10 மாதமும் போட்டாலும் அந்த வறட்சியை தாங்கி இந்த கிழங்கு வந்து வருது. அந்த சாமை வந்து 3 மாதத்தில் முடிஞ்சு போகுது. அதனால் இந்த பயிரை மாற்றி இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்போ மொத்தமே வந்து ஆத்தூர் என்ன பண்ணுறாங்க, கிழங்கு ஏற்றுன்னு போய் ஆத்தூர் மில்லில் கொடுத்து அங்கே வந்து அந்த அரைக்கிறாங்க. அரைச்சி மைதா மாவு பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஜவ்வரிசி, ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. குவாலிட்டி வந்து மைதா மாவு பண்ணிடுறாங்க. ரெண்டாவது குவாலிட்டி வந்து ஜவ்வரிசி பயன்படுத்துகிறாங்க. இதுலேயே வந்து குவாலிட்டி வந்து ஜவ்வரிசி பயன்படுத்தி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மைதா மாவும் வந்து குவாலிட்டி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு ரெண்டாவது குவாலிட்டி தான் இங்கே நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜவாது மலையில் மொத்தம் எத்தனை ஏக்கரில் பயிரிடுறாங்க? ஜவாது மலையில் மட்டும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5500 ஏக்கரு. அது இல்லாத ஒரு அதுக்கு அதிகபட்சம் வந்து 10,000 ஏக்கராக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி அந்த அளவுக்கு நம்ம இப்போ இந்த கிழங்குல அதிகமான மகசூல் கிடைக்குது, லாபமும் கிடைக்குது. இந்த வருஷம் தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சதுனால கொஞ்சம் இந்த வருஷம் பயிர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்மர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டும் எடுத்து கொஞ்சம் நல்ல வேலைக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.